மக்களே வணக்கங்க. கோவக்காயில நிறைய பேர் ஹைபிரிட் விதைகள் கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா, நாட்டு கோவக்காய் வந்துட்டு கசப்பா இருக்கு, ரொம்பவே கசப்பா இருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணவே முடியல அப்படின்றதுக்காக ஹைபிரிட் வந்துட்டு கேட்குறீங்க. கோவக்காயை பொறுத்தளவுல இதுல நமக்கு ஹைபிரிட் வெரைட்டி அப்படிங்கிறது கிடையாதுங்க. கட்டிங்ஸ் மூலியமா நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த கொடி வந்துட்டு நல்லா வளர்ந்து ஒரு 6 மாசத்துல காய் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வரக்கூடிய காய்கள் வந்துட்டு உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்காது. இதுவே நீங்க விதைகள் மூலியமா உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த விதை வளர்ந்து உங்களுக்கு காய் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய காய்கள் வந்துட்டு கசப்பு தன்மை இருக்கதாங்க செய்யும். நீங்க கோவக்காய் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கட்டிங்ஸ் மூலமா வளர்க்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு பெருசாலாம் கட்டிங்ஸ் தேவையில்லைங்க. வெறும் ஒரு 3 இன்ச் ஹைட்ல ஒரு பென்சில் கனம் சைஸ் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். கட்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வளருங்க. நீங்க பதியம் வச்சீங்க அப்படின்னா ஒரு 10 நாளுக்குள்ளேயே நல்லா தளைஞ்சு வர ஆரம்பிச்சிரும். பூச்சி தாக்குதலும் இருக்காது. பராமரிப்பு முறையும் ரொம்ப ஈஸிங்க. ஒரு வாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வருஷ கணக்குல இதுல இருந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க புதுசா ஏதாவது வெஜிடபிள் ட்ரை பண்ணணும், மெனக்கடல் இல்லாம பண்ணணும் அப்படின்னா கோவக்காய் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி கார்டனிங்.